அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கச்சான் பிஸ்கெட் செய்முறை தான். நான் கச்சான் பிஸ்கெட் இன்றைக்கு செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வீடியோவை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ கச்சான் பிஸ்கெட் செய்வது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் கச்சான் பிஸ்கெட் செய்வது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நாங்கள் முழு கச்சானை வாங்கி அதை உடைச்சி வறுத்து நல்லா பருப்பாக்கி தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கிறோம். ஏன்னு சொன்னால் கச்சான் பருப்பாக வாங்குறது சில நேரத்தில் அது பழுதாக போயிருக்கும். இப்போ நாங்கள் 1/2 கிலோ கச்சான் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். நல்ல தோலெல்லாம் நீக்கினா 1/2 கிலோ கச்சான் பருப்பு, அதோட 2 முட்டை, 150 கிராம் மாஜரின், 300 கிராம் கோதுமை மா வேணுமென்றாலும் நாங்கள் குழைக்க கொஞ்சம் தண்ணி பெருமை இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். 150 கிராம் சீனி, தேவையான அளவு பேக்கிங் பவுடர், மற்றது எசன்ஸ் வெண்ணிலா 1 தேக்கரண்டி 2 தேக்கரண்டி விடலாம். இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் சீனியை நல்ல பவுடராக அரைப்போம். இப்படி நல்ல பவுடராக அரைச்சாச்சு சீனியை. அதோடு நாங்கள் இப்போ வச்சுருக்க கச்சாம்பருப்பில் அரைவாசி கச்சாம்பருப்பை நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். மற்ற அரைவாசியை கொஞ்சம் கடிபடக்கூடியதாக, அதாவது ஒரு நடுவெண்ணொருவலா உரலுக்க போட்டும் நாங்கள் குத்தி எடுக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் ஒருக்கா போட்டுட்டு எடுக்க கணக்காக வரும். இப்போ நாங்கள் நல்ல பவுடராக அரைச்சாச்சு கச்சான். நாங்கள் கச்சான் கூடுதலாக தான் போட்டு செய்கிறோம். என்ன சொன்னால் அப்போ தான் கச்சான் பிஸ்கெட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இப்போ நாங்கள் மெட்ட கச்சாம்பருப்பை கொஞ்சம் நறுவலாக அடிப்போம். நாங்கள் கன நாள் வீடியோ போடையில இனி நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் அதையும் நல்ல நறுவலாக அடித்தாச்சு. பார்க்கவே தெரியும் பாருங்க, எல்லாம் கச்சான் எல்லாம் உடைஞ்சு இருக்குது. அப்போ தான் நாங்கள் கச்சான் பிஸ்கெட் சாப்பிட கடிப்பட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் கச்சான் பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்னென்று மாவை மிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல சீனியை போடணும். நாங்கள் அரைச்சி வச்ச சீனியையும் மாஜரினையும் முதல் போட்டு நல்லா அடித்து எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த கேக் அடிக்கிற மிஷின்னு சொன்னால் அதால் ஈஸியாக பக்கம் அடிக்கலாம். உங்கள்கிட்ட அது இல்லாதபடியாக நாங்கள் போட்டுப்போம் கரண்டியால் தான் நல்லா அடித்து மாஜரினும் சீனியும் நல்லா உண்டா சேர்க்கணும். நல்லா பொங்கி வரும். நாங்கள் அடித்து கொண்டு வரைக்க அது பொங்கி கொண்டு வரும். ஏன்னா மாஜரின் கரைஞ்சால் தான் நல்லது. இல்லாட்டிக்கு மாஜரின் சீனியெல்லாம் திட்டாக இருக்கும். பிஸ்கெட் டேஸ்ட் இருக்காது. அதோட உள்ளுக்கு சில வேகவும் மாட்டுது பிஸ்கெட். இப்போ நாங்கள் கரண்டியால் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பெரிய நல்லா அகப்பேன்னு சொன்னால் அதாலே நல்லா வடிவாடிக்கலாம். நாங்கள் இந்த கரண்டியால் தான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மாஜரின் சீனியும் நல்லா சேரும். சேர்ந்து நல்லா பொங்கி வரும். நாங்கள் அடித்து கொண்டு வரைக்கும் நல்லா பொங்கி வரும். அதில் தான் முதல்ல நாங்கள் மாஜரின் சீனியும் போட்டு அடிக்கிறது. ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் முட்டையை ஊற்றினா மாஜரின் முட்டை சீனியெல்லாம் அப்படியே திரஞ்சு போய் வந்துடும். வேணு சீனி சேராது. அதால் இதை நல்லா அடிச்சுட்டு தான் நாங்கள் முட்டை விட போகிறோம் இதுக்குள்ளே. இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ நாங்கள் அதுக்கு 2 முட்டை விடுவோம். முட்டை விடாமலும் செய்யலாம். நாங்கள் முட்டை விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ முட்டை சாப்பிடாதாக்கள் முட்டை விடாமலும் செய்யலாம். இப்போ முட்டையும் மாஜரினும் சீனியும் போட்டு நல்லா அடித்து எடுப்போம். இது எங்களோட ஊர்கோழி முட்டை. இப்போ ப்ராய்லர் முட்டைன்னு சொன்னால் ஒரு முட்டையே காணும். நல்லா அப்படியே பொங்கி கொண்டு வரும். நாங்கள் அடித்து கொண்டு நல்லா பொங்கி கொண்டு வரும். மிஷின் என்றால் நல்லா பக்கண்டு அடிச்சிடலாம். அந்த மிஷின் இல்லாதெல்லாம் அந்த கரண்டியால் தான் போட்டு அடிக்கணும். இப்போ எல்லாருக்குமே கச்சான் பிஸ்கெட்டுன்னு சொன்னால் நல்லா பிடிக்கும். நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றக்க அதுக்கு கச்சானே தேடி தான் பிடிக்கணும். அதே போல் நாங்களே வீட்டில் செய்தால் எங்களுக்கு தேவையான அளவு கச்சான் போட்டு நல்லா வடிவாக செய்து வச்சா 1 மாதத்துக்கு சாப்பிடலாம்.
எப்படி பொங்கி கொண்டு வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்படியே இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிட்டு மாஜரி முட்டை சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள வெண்ணிலா எசன்ஸ் விடுவோம். ஒரு 2 தேக்கரண்டி எங்கள் வாசத்துக்கு ஏற்ற போல் நாங்கள் விடுவோம். இனி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவே ஒரு வாசம் ஒன்று வரும். நல்ல வாசம். நல்லா இப்போ வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா அடித்து இப்போ நல்லா பொங்கி கொண்டு வந்துட்டு இனி நாங்கள் இதோட வந்து முதல் பேஸ்ட்டாக அரைச்ச கச்சானை தான் சேர்க்கணும். முதல்ல வந்து நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற கச்சானை வந்து சேர்ப்போம். இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல வடிவாக பொங்கி வந்துட்டு மிஷினில் அடித்தா கூட இப்படி அடிக்க மாட்டேனோம். நாங்கள் கையாலேயே கரண்டியால் அடித்து நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த கச்சானை போட்டு அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் நடுவில் அரைச்ச கச்சானையும் அதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து நாங்கள் மாவையும் விட கச்சான் தான் கூடுதலாக போட்டுக்கிறோம். இது வந்து 1/2 கிலோ கச்சான் பருப்பு ஏன்னு சொன்னால் நாங்கள் கச்சான் வாங்கி உடைச்சி அதை வறுத்தெல்லாம் செய்து நாங்களே என்ன கச்சான் பருப்பாக வாங்கினா சில கச்சான் வந்து கூடாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் கச்சானை வாங்கி உடைச்சி வறுத்துனாங்க. சில சக்கு பிடிச்ச கச்சான் பருப்பும் இருக்கும். அதால் நாங்களே வாங்கி உடைச்சி வறுக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து கோதுமை மாவை சேர்ப்போம். அந்த ஈரப்பதனுக்கு ஏற்ற போல் நாங்கள் மாவை சேர்க்கணும். நாங்கள் வந்து இப்போ 300 கிராம் மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ போட்டுட்டு காணாட்டிக்கு இன்னும் கொஞ்சமாக போடலாம். இன்னும் 100 கிராம் மாவுக்கிட்ட போடலாம். இப்போ நாங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இந்த மாவுக்குள்ளே வந்து பேக்கிங் பவுடரும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த கையில் வந்து ஒட்டக்கூடாது. நாங்கள் உருட்டைக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது. இதுக்கு இன்னும் கொஞ்சமாக சேர்க்கணும். சொன்னால் கொஞ்சம் களிப்பதனாக இருக்குது. அதால் மற்ற மாவையும் கொட்டுவோம். மிச்ச மாவையும் வச்சுருக்கிறோம், அதையும் சேர்ப்போம். இதோட எங்கள் சட்டியில் வந்து ஒட்டாது. நாங்கள் கரண்டியால் இதண்டேக்க சட்டியில் ஒட்டக்கூடாது. சொன்னால் மா கூடினா பிஸ்கெட் வந்து ரப்பர் மாதிரி வந்துடும். அந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கச்சான் பிஸ்கெட்டுக்கு நல்லா வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம். இப்போ எங்கள் சட்டியில் வந்து ஒட்டுறதாமே இருக்காது. நல்லா வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். இப்படி கச்சான் வந்து வழியில் தெரியணும். நாங்கள் மா குழைச்சிருக்க கச்சான் வந்து வழியில் நல்லா தெரியணும். இப்போ நாங்கள் சின்ன உருட்டி எங்களுக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை கொண்டு போய் பேக்கரியில் கொடுத்து தான் பேக் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஓவன் இல்லை. அதால் நாங்கள் வந்து பேக்கரியில் தான் கொண்டு போய் கொடுத்து பேக் பண்ண போகிறோம். இன்றைக்கு இரவு கொண்டு போய் கொடுத்தா நாளைக்கு காலையில் தான் நாங்கள் எடுக்கலாம் பிஸ்கெட்டை. பாருங்க, நாங்கள் இப்போ 1/2 கிலோ முத்தில் கிட்டத்தட்ட 60 பிஸ்கெட்டுக்கு மேலே செய்திருக்கிறோம். நாங்கள் ஆக பெருசாக செய்யலை. ஒரு அளவில் தான் உருட்டி செய்து வச்சுருக்கிறோம். பாருங்க, கச்சான் பருப்பு தான் கூட இருக்குது. கச்சான் பிஸ்கெட்டுண்டா கச்சான் பருப்பு தான் கூட இருக்கணும். சில இடத்துல பார்த்தா 2 கச்சான் பருப்பு 1 கச்சான் பருப்பு தான் இருக்கும். கச்சான் தான் கூட. மாவு வந்து குறைய தான் போட்டாங்க. இல்லை கச்சான் தான் கூட. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்ல வந்து கச்சான் பிஸ்கெட்டெல்லாம் தட்டி வச்சுருக்கு. இனி நாங்கள் இதை பேக்கரி கொண்டே கொடுத்துட்டு வரணும். பேக்கரியால் எடுத்தோன்னே பார்ப்போம் பிஸ்கெட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, பாருங்க, எங்கள்கிட்ட பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பேக்கரிலேருந்து இப்போ தான் எடுத்துக்கொண்டு வந்த நாங்கள் இரவு கொண்டே கொடுத்துருந்த நாங்கள் இப்போ காலையில் போய் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். பிஸ்கெட் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. இனிப்பெல்லாம் நல்ல கணக்காகவே இருக்குது. பாருங்க கச்சானை அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய்.